नीलारङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्यकृष्टं पारान्त्यंशं श्रुतिशतशिरशुद्धमध्यापयन्ति सोच्छिट्टायां निगलितं या बलात्कृत्य पुञ्जे रोगादस्यै नम इदमिदं भूयये वास्तु भूयः அன்னவயல் பொறுவையாண்டாள் அடங்கற்கு தன்னுதிருப்பாமை குல்பதியன் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லி சூடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவுள்ள கல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தம் நான் கடவா அன்னமே நல்கு நிவேதயத மாம்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே मित्रभावे संप्राप्तं न तजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सदा मे तदहर्हितं शकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम ஆண்டாள் குடிச்சிருக்கிற திருப்பாவையிலே 12வது பாசுரத்தை அனுபவிக்கக்கூடியுள்ளோம். இந்த 12வது பாசுரத்திலே ராமவிருத்தாந்தத்தை சொல்லுகிறார்கள். ராமவிருத்தாந்தம் ஸ்ரீ ராமாவதாரத்தை பாட வந்ததென்னவோ கண்ணனை கிருஷ்ணனை, ஆனால் சொல்லி போந்தது ராமனை பற்றி. கண்ணன் கூடவே இருக்கார். ஆகையினாலே ராமவிருத்தாந்தத்தை சொல்லுவோமே, இதற்கு முந்தைய அவதாரத்தை பற்றி பேசுவோமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தினுடைய சாரம் யாரை எழுப்புகிறாள்? இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்து ஒரு வீட்டு பெண் குழந்தையாக எழுப்புகிறாள். நேத்திக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, ஊருக்கு கண்ணன் எப்படி அழகோ ஊருக்கு இதே பெண் பிள்ளை அழகு. அத்தனை ஆபிஜாத்தியமுடையவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை, அபிஜாத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம் நேற்றைய பாசுரமாக அமைந்திருந்தது. இன்றைய பாசுரம் கிருஷ்ணனோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நற்செல்வன், நல்ல பிள்ளை. அவன் கண்ணன் பெருமான் கூடவே சதாசகதாகவும் இருக்கிறான். ஏன்னா கண்ணன் பெருமான் ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரே தீர்வு, ஊர் பூரா ஒரே தீர்வு. அதுதான் செல்வச் சிறுமியர்கள்னு முதல் பாசுரத்தில் பார்க்கணும். செல்வம் என்னன்னா, ஊர் பூரா மதுரப்பட்டணத்திலே, பிருந்தாவனத்திலே, ஆய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்ததிலேருந்து வளர்ந்ததிலேருந்து ஒரே வம்பு தும்பு. இந்த வம்பு தும்பு இருப்பதனாலேயே அவர்களுக்கு ஒரு பெருமை. சில குழந்தைகள்லாம் ரொம்ப சுட்டியா இருக்கும். அது ஒரு இடத்துல இருக்காது, தங்காது. இந்த குழந்தைய பார்க்கறது சமயத்துல போகவே வந்தாலும் இந்த குழந்தைய பார்த்தா தான் நமக்கு பிடிக்கும். அதுபோல இருக்கக்கூடிய தீம்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கண்ணனுக்கு கூடவே ஒருத்தர் இருந்தா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருக்காது ஒருத்தர். இந்த பையனுக்கு நற்செல்வன் அப்படின்னு பேரு. நல்ல பிள்ளை, கண்ணன் கூடவே இருக்கார். எங்கெல்லாம் போறாலும் கூடவே போயிட்டு. அவனுடைய தங்கை இந்த பெண் பிள்ளை. இவளை எழுப்பக்குள்ள பாசுரம் தான் இன்றைய பாசுரம். நற்செல்வன் தங்காய், தங்கை கூடவே இருக்கக்கூடியவருடைய தங்கையை எழுப்புற பாசுரம். இதுல எதை போல கூட இருக்கா என்ன? இளைய பெருமாள், ராமனுக்கு தம்பின்னு சொல்லப்படுகிற இளைய பெருமாள் ராமானுஜன், அதாவது ராம அனுஜன். அனுஜன் தம்பி, ராமனுக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய. அதனால்தான் எம்பெருமானார் ராமானுஜருக்கும் ராமானுஜன் பேரு. ராம அனுஜ அப்படின்னா தம்பி, பின்னாடி பிறந்தவர். இப்போ இவர் ராமானுஜரை பற்றி சொல்றது ஒரு தனி ஸ்லோகமே உண்டு. அனந்தகா பிரதம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலவத்ரஸ்து கலவு ராமானுஜஸ்ததா என்று 4 யுகத்துல யாராக அவதாரம் பண்ணினார்கள்னு சொல்றாங்க. அனந்தகா பிரதமம் ரூபம், கிருத யுகத்திலே திரு அனந்தாழ்வானாக ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவரே அனந்தகா பிரதமம் ரூபம்
லக்ஷ்மணஸ்து ததப்பரம். லக்ஷ்மணனாகத்தானும் திரேதாயுகத்திலே அவரே அவதரித்திருந்தார். அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரமாகத்தான் லக்ஷ்மணாழ்வான் இளைய பெருமாள். ராமன பெருமாள்னு சொல்லுவோம் சம்பிரதாயத்திலே. லக்ஷ்மணனை இளைய பெருமாள் தம்பின்னு பேரு. நம்ம வியாக்கியானங்கள்ல பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திருமகன் சொல்லுவா, பெருமாள் என்று சொல்லுவார்கள் ராமனை. அதனாலதான் குலசேகராழ்வார் பாடின பாசுரத்துக்கு அந்த பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர். 105 பாசுரங்களை பாடுகிறார். பெருமாள் திருமொழின்னு ஏன் பேருனா ராமனையே முழுக்க பாடினாரோ இல்லோ, அதனால பெருமாள் திருமொழின்னு பேர். ஆக 2வது யுகத்திலே திரேதாயுகத்திலே அவரே லக்ஷ்மணனாக அவதரித்திருந்தார். 3வது யுகமாக இருக்கக்கூடிய துவாபர யுகத்திலே அவர்தான் பலராமனாக அவதரித்தார். அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலவத்ரஸ்து. அதாவது அவனே பலராமனாக 3வது யுகமாக இருக்கக்கூடிய துவாபர யுகத்திலே அவதரித்தார். 4வது கலவு ராமானுஜஸ்ததா, அவர்தான் வேறு யாருமல்ல இந்த கலியுகத்திலே ராமானுஜராக அவதரித்திருந்தார் என்று சொல்லுவார்கள். ராமானுஜருடைய அவதாரமே ஆதிசேஷ அவதாரம் என்று சொல்லுவார்கள். 120 வயசுல அவர் பண்ணின கைங்கரியங்கள் கொஞ்சம் அது 1200 ஆண்டுகள் இருந்தாலும் செய்ய முடியாத, 12,000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு அத்தனை கைங்கரியத்தை இந்த சம்பிரதாயத்திலே இந்த நிலவுலகிலே 120 திருநட்சத்திரத்துக்குள்ள அத்தனை செய்து முடிச்சுட்டார். இன்றும் நம்ம எல்லா இடத்துக்கும் போனாலும் ஒரு நிபதேசத்துக்கு போறோம், போய் சேவிக்கிறோம்னா என்ன சேவிக்கிறோம்? அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம். இன்னைக்கு சொல்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒருத்தரை இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம்னு சொன்னா அது சாமானிய விஷயமே இல்லை. நமக்கு நம்ம முன்னோர்களும் வாழ்ந்திருப்பார்கள், அந்த காலத்துல இருந்திருப்பான். அவன் பேரான நமக்கு தெரியுமா? ஒரு 7 தலைமுறை சொல்லுவேன், தெரியுமா நம்ம பேரு? தெரியாது. ஆக 7 தலைமுறைக்கு முன்னாடி கூட இதுக்காக 7ன்னு சொல்லிக்கிறேன்னா 7 தலைமுறை வரைக்கும் அந்த ஜீன், இந்த இதுக்குள்ள ரத்தத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீன்ஸ் இருக்கோ இல்லையோ அது இருக்கும். அதுதான் தானாடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்றாலும் இல்லை. இந்த ஆங்கிலத்தில் கூட பிளட் இஸ் திக்கர் தென், அதாவது வாட்டர் தேக்கத்தை காட்டிலும் ரத்தமானது கொஞ்சம் அடர்த்தியானது. அதைத்தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்போது. அந்த மாதிரி ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஆனா எம்பெருமானாரை இன்றும் சொல்லி கொடுக்கும். ராமானுஜர்னு ஒருத்தர் வாழ்ந்தார், ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்திருந்தார் அப்படின்னு சொல்றோம். எத்தனை கைங்கரியங்கள்னா அங்கங்க போற இடங்கள்லாம் மடத்தை நிர்வாகம் பண்ணி அந்தந்த இடத்துலலாம் பிரவர்த்தகம், இந்த சம்பிரதாயத்தை சனாதன தர்மத்தை பிரவர்த்திப்பிக்க வேண்டும். அங்கங்க போய் சொல்லணும். எத்தனையோ விஷயங்கள் பொதிந்து கிடக்கிறது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு இதுதான் அப்படிங்கிறது அல்ல. எத்தனை புஸ்தகங்கள் இருக்கு நம்ம சம்பிரதாயத்தில் படிக்கிறது? 18 புராணங்கள் இருக்கு. ராஜச தாமச சாப்திக புராணங்கள் 18 புராணம் இருக்கு. இது நம்ம உட்கார்ந்தோம்னா ஜென்மா போறாது, அவ்வளவு இருக்கு. ஆனா ஒரே ஒண்ணு இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இருந்ததுனால் நம்மளோட எவ்வளவு உயர்ந்ததான தர்மம், அவ்வளவு உயர்ந்த தர்மம். சனாதன தர்மங்கிறது சாமானியம் அல்ல. தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இது பூர சுவாமி எம்பெருமானார் கிரந்தங்களை எல்லாம் நிறைய வரவழைக்கும். அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் நிறைய கொடுக்கணும். வெறும் மூலமா சொல்லிட்டு போயிட்டோம்னா அர்த்தம் தெரியணும். அதுக்குதான் நம்ம கூடியிருக்கோம். மூலத்தை எல்லாரும் சேவிச்சு விடலாம். அதாவது ஒரு ஆச்சாரியனை குண்டத்தை சேவித்து விடலாம். ஆனா இந்த வியாக்கியானங்கள், உரைகள், அதுக்கு நிறைய நூலாசிரியர்கள், உரை எழுதுவவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கா? அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்தது ராமானுஜருடைய பரம கைங்கரியம். அது இல்லைன்னா நம்மால அர்த்தங்களை தெரிந்து கொள்வது கூட முடியாது. இவ்வளவு பண்ணி வச்சிருக்காரு எம்பெருமானார். இந்த பெண் பிள்ளை இருக்காங்க, இந்த பெண் பிள்ளையும் எம்பெருமானார் அவதரித்தது போல இன்னைக்கே இவளும் அவதரித்திருந்தாள்னு சொல்ற வியாக்கியானத்தில் எம்பெருமானார் எப்படி அவதாரம் பண்ணி இந்த உலகத்துல இத்தனை கைங்கரியங்களை செய்து கொண்டாரோ அது மாதிரி கண்ணன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை நற்செல்வன் அவனுடைய தங்கையாக இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம் தான் நம்முடைய பாசுரம். அதாவது ராமாவதாரத்தோடு நெருங்கின தொடர்பு இருக்கக்கூடியது. அதுதான் சொன்னா கூடவே இருக்கான்,
கண்ணனுடைய தீர்வு வளர்ந்து கொண்டே உள்ளது. அவன் கூடவே இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்கள் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை எப்படி இருக்கான்னா இளைய பெருமாளை போலே கூடவே இருக்கான். 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் ராமனோடு கூட இருந்தான். தூங்கினார்னா தூக்கமே கிடையாது. கண்ணன் ராமனும் சீதா பிராட்டி விழுந்து தூங்குவா. ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கு உள்ள அவர்கள் தூங்குவா. இவர் வெள்ளிய வேலையை முடிச்சுட்டு சுற்றி 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 வந்துட்டே இருப்பார். இதுதான் அவருக்கு. அவர்கள் தன்னுடைய அண்ணாவும் மதனியாரும் இருவரும் சேர்ந்து சக்கரமந்தத்திலே உறங்குமற்றாலும் நான் தூங்கவே போறதில்லைன்னு 14 ஆண்டுகள் அதாவது தூங்காமலே இருந்தவர் லக்ஷ்மணன். கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணவர். ராமன் காட்டுல போகும்போது கைகேயி கேட்டிருக்கா, வரம் கேட்டிருக்காடோ காட்டுல இருக்கணும். காட்டுல இருக்கிறது ஊரை விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டா. ஆனா அதுக்கு மேல அவன் என்ன கேட்டான்னா, நீ சுகபோகங்களை அனுபவிக்க கூடாதுன்னு வேற கேள்வி கேட்டுக்கலாம். நீ சுகத்தையே அனுபவிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இனிமையா ஒரு மரம் இருக்கு, நல்லா நிழலோடு இருக்கு ஒரு மரம், அதுக்கு கீழே கூட போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மொட்டை மரமா இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கணும், அதுக்கு கீழே நின்னா என்ன நிற்காட்டியல. அந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிக்க கூடாது என்று கைகேயி கேட்டிருந்தார். இவ்வளவு தூரம். அதனால ராமன் கேட்டுக்கிறான், இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஒரு குடிசை போட்டோமா அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மணா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போட அப்படின்னு வரான். உடனே ஒவ்வொரு அழ ஆரம்பிச்சுடுவாரான் லக்ஷ்மணன். ஏன் அழ ஆரம்பிக்கிறான்னா, அது எப்படி எனக்கு பிடித்தது நான் பண்ணணும்னு நீ சொல்ற, நீ பிடிச்சது தான் நான் பண்ணணும். எத்தனை தூரம் இருக்கு? அண்ணா சொன்னது அண்ணாவுக்கு பிடித்திருந்து அதை என்ன செய்ய சொன்னா நான் செய்யறது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்லிட்டு அந்த இடத்துல நான் போட்டேன்னா எனக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியம் நிறைய இருக்குன்னு ஆயிடும். எனக்கு தன்னிச்சையா நான் ஏதோ காரியத்தை பண்ணுதான்னு ஆயிடும். அது நான் செய்வது கூடாது. என்னுடைய சொரூபத்துக்கு அது தகாது, நான் பண்ண மாட்டேன். நீ ஒரு இடத்துல சொல்லுறாமா, நான் அந்த இடத்துல பர்ணசாலையை கட்டுகிறேன்னு சொல்லுவேன்னா, அண்ணான்னு சொல்லப்படுகிற அந்த மூத்தவனுக்கு கீழே இருந்து அத்தனை கைங்கரியத்தை இளைய பெருமாள்னு சொல்லப்படுகிற லக்ஷ்மணாள் தான் செய்தான். 14 வருஷம் இருந்தார். அது காட்டுல வேற யாருமே இல்லை, இவர் தான் கொண்டு எல்லா கைங்கரியம் பண்றாங்க. ஒரு வேலை இல்லை, அத்தனையும் பண்ணது இவர் தான். இப்ப நாட்டுக்கு பட்டாபிஷேகத்துக்கு போது 14 வருஷம் முடிஞ்சது, எல்லா ராமநாமத்தம் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கு வந்துட்டாலோ இல்லையோ, அயோத்தியாவுக்கு வந்த பிற்பாடும் எல்லா காரியத்தையும் வேலை பண்ணுவாங்க. எல்லா காரியத்தையும் ஒத்துருக்கு. அங்க அத்தனை வேலையாளர்கள் தான் இருக்காளோ இல்லையோ, அவளெல்லாம் விட மாட்டார். கொடையும் தானே பிடிச்சுப்பா, சாமர வீசுறதையும் தானே வீசுவா. எல்லா காரியத்தையும் காட்டுல தான் யாரும் இல்லை, நீ பண்ண. இங்க வந்தாலும் எங்களுக்கு ஒரு பிராப்தத்தை கொடுக்க வேண்டாமா, எல்லாத்தையும் நீயே பண்ணிருக்கியே அப்படின்னு லக்ஷ்மணன் அதாவது சத்ருகன் சொல்லுவார்களாம். அந்த மாதிரி கூடவே இருந்து கை கெடுத்த பண்ண ஒரு பெண் பிள்ளை அந்த நட்சத்திரனுடைய தன்மையை எழுப்புகிற பாசனம் தான் கனைத்தெழல் கத்தருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலவழியே எண்ணுபால் சோர நனைத்தில்லும் சேராக்கும் செல்வன் தங்காய் பணித்தலை உடலின் வாசல் கடைவத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானி செத்த மனத்துக்கினியானை நீ வாய்ந்திரவார் இனித்தான் எழுந்திரான் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் என்பார் என்று சொன்னது 12ஆம் பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே 7ஆவது பாசுரம். புல்லு கீச்சு கீழ்வானம் தூமணி நோத்து கத்து கணைத்து 7ஆவது பாசுரம். இது 7ஆவது பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே 7, மொத்தத்திலே 12. இதுக்கு கணைத்து அப்படின்னா அது கணைக்கிறது, எருவ மாடுவது கணைக்கிறது. எழுது ஒரு நாள் பசுமாடு இருக்கிறாங்க, ஒரு நாள் எருவு மாடு இருக்கிறாங்க. பாசுரமே இடையர்களை பற்றி தானே, அந்த மாடுகளை பற்றி தானே சொல்லுவோம். இது அதாவது நந்தகோபுரட்ட 3 விதமான வர்க்கங்கள் இருக்குது. பசுமாட்டு கூட்டம் இருக்குது, எருவு மாட்டு கூட்டம் இருந்தது, ஆடுகள். இந்த 3 வச்சுருந்தாங்க. பெரிய தனவான் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இடையர்களுக்குள்ளே தலைவரம் தான் அத்தனையும் வச்சிருந்தார். அப்ப இந்த நற்செல்வன்கிறவன் அவன் வீட்டுல பாலுடைய சமிருத்தி, மாடுகளுடைய சமிருத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல சொல்றார். இந்த நற்செல்வன்கிறவன் கேட்டானே, அவன் வீட்டுல எருவு மாடு இருக்கு. அது கறக்கிறதுக்கே ஆள் இல்லாம கணக்கிறது. ஏன்னா கறக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா முளைக்கெடுப்பு வந்துருமோ, முளைக்கெடுப்பு வந்துருக்குன்னா அது ஒரு மாதிரி சத்தம் போடும். அந்த மாதிரி கணைத்து. ஏன் கிடைக்கிறதுனா இளம் கச்சருன்னு இருக்கு, அதுக்கு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. எருவ மாட்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஒன்றும் பால் கொடுக்கணும் அந்த கண்ணுக்குட்டிக்கு, இல்லையா அதை கறக்கணும்.
ரெண்டு காரியம் பண்ண முடியும். ரெண்டும் பண்ணாத்தானே அதுக்கு முளைக்கெடுப்பு வராது. பால் கறக்கிறதுக்கு பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஊட்டி விடணும். இது ரெண்டு காரியம் பண்ணணும். இப்ப அது பண்ணாம இருக்கிறதுனாலே கரப்பார் இல்லாமையாலே கழுத்து போய் அது கத்துறது, ஏதோ மாடு கத்துறது. கணைத்து இளம் கற்றது, இளம் கற்று இருக்கக்கூடியதான் அந்த எருவ மாடு கத்துகிறது. சரி, கணைத்தளம் கற்றதை கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அது இறக்கமா இருக்கும். அது பார்க்க தெரியுமா? அப்பப்போ பார்த்துட்டே இருக்கும். எங்கேயாவது பக்கத்துல கட்டிருக்க மாட்டா, அது வந்தா ஊட்டிடுமே, பால் சாப்பிடுறேன்ட்டு கொஞ்சம் எட்டி கட்டுவான். அது உடனே என்ன பண்ணும், இப்படி பார்த்துட்டே இருக்கும். அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கும், உசு உசு சத்தம் போடும், இதெல்லாம் பண்ணும். அப்ப இந்த கண்ணுக்குட்டிய நினைச்சிட்டே இருக்கு. கன்றுக்கு இறங்கி கண்ணுக்குட்டியை பார்த்து பால் கொடுத்தா தேவலாம், பால் கொடுத்தா தேவலாமே, முளையெல்லாம் கெடுக்கிறதே அப்படின்னு இது இறங்குறதா. கன்றுக்கு இறங்கினா பக்தர்களை பார்த்து பகவான் எத்தனை தூரம் இரக்கம் காட்டுகிறார். நம்ம எல்லாரிலையும் ஆசிரித்தர்கள் பக்தர்கள். இந்த பக்தர்கள் ஆசிரித்தர்கள் தான் பக்தர்கள். இந்த பக்தர்கள் மேலே பகவான் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறான். ஒருவேளை பகவானால் அந்த காரியத்தை பண்ண முடியலன்னா நம்ம மேல எத்தனை ஒரு இரக்கத்தை காட்டுவனோ அவன் எவ்வளவு பாடுபட்டு போடுறான். ஏன்னா பெருமாளை என்னன்னு சொல்றோம்? பக்த வத்சலா. பக்த வத்சலன்னு சொல்ல முடியும். பக்தர்களிடத்திலே தன்னுடைய வாத்சல்யத்தை காட்டுகிறவன் பக்த வத்சலன். பக்தர்களிடத்திலே சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சரணாகத வத்சலன். இதைத்தானே சொல்றோம். ராகவாய மகாத்மனை கீழே ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னேன். அப்ப ராகவாய மகாத்மனே என்று சொன்னால் ராகவன் என்று சொல்லப்படுகிற ராமன் சக்கரவர்த்தி திருமகன் இந்த லோகத்தாலே எல்லாராலும் சரணாகதியை செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அதுக்கு ஒரு தகுதி ஒன்றும் இல்லை. சரணாகதியை ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கொண்டு நான் ஒண்ணுமே காரியமே பண்ண மாட்டேன் அப்படின்றான், அதுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதைத்தான் சொல்றான். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளும்படியா பகவானுக்கு எப்படி ஒரு பக்தனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்னால் ஒரு துக்கம் ஏற்படுமோ, அதே மாதிரி இந்த தாய் எருமமாடு பசு, அந்த எருமமாடானது வருந்துகிறது, கண்ணுக்கு கொடுக்க முடியலையே. கன்றுக்கு இறங்கி கணைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. இப்ப இந்த எருமமாடு படுற பாடு எம்பெருமான் படுறாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு என்னால முடியலையே, அவனவனுடைய பாவ புண்ணியங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கே, நாம் நினைத்தால் கூட சில நேரங்களில் முடியாமல் போகிறதே. ஏன்? கர்மம், கர்மத்தினுடைய பலத்தினுடைய அடிப்படையாக நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போடும். எல்லாருக்கும் அவளுக்கு கஷ்டம். கஷ்டம் இல்லாதவர்கள் இந்த லோகத்துல யாருமே கிடையாது. இது சொன்னாங்க 6 வீட்டுல தர்மபுத்திரன் சொன்னாங்க, ஒரு வீட்டை போய் தேர்த்தம் வாங்கிட்டு வா, ஆகமா இருக்குன்னா யார் வீட்டுல யாருமே போகாம இருந்திருக்காளோ இது வரைக்கும், அவ வீட்டை போய் தேர்த்தம் வாங்கிட்டு வானா? அப்படி யாருமே கிடையாது. 6 வீட்லயுமே ஒருத்தருமே போகாம எல்லாரும் இருக்கிறாளா? நீ சொத்தமா இருக்க வருமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எதுவுமே இருக்காது இல்லையோ. அப்ப எல்லாருக்கும் கட்டங்கள் என்பது அவனவனுடைய புண்ணிய பாபத்தினுடைய விளைவாக அவனவன் பிறக்கிறான், அவனவன் கட்டப்படுறான். இப்ப இதெல்லாம் வந்துதான் 7.5 அப்படின்னு சொல்றவங்க இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் 7.5 நாட்டா சனி அப்படின்னு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறமோ இல்லையோ. அப்ப அது எல்லாருக்கும் ஒருத்தருடைய ஆயுசுலையும் அது 2-3 தடவை குறைஞ்ச விஷயம் வந்துடும், வந்து சுத்தணும். ஏன்னா அந்த கோள்களை சுத்தணும் இல்லையோ. 9 நவக்கிரகம் சுத்திட்டே இருக்கணும். ஒவ்வொரு கிரகமா உட்கார்ந்துருக்கும். 2 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசின்னு அது உட்கார்ந்துதான் இருக்கும். போய் சுற்றிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இவர் அவரை பார்க்கறாரு, இவர் பார்க்கறாரு, என்ன எப்ப பார்ப்பார் அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப நம்மளை பார்த்தா தானே ராகுவோ கேதுவோ சுக்கிரனோ ஆரோ ஒருத்தர் நம்மளை பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் இத்தனை லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மேலேயும் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த கிரகம் போய் உட்காரணும்னா அது சாமானிய விஷயமா? நம்மளுக்கு கட்டம் வருதே நமக்கு தோணும். அப்ப கன்றுக்கு இறங்கி பக்தர்களுக்கு இறங்க முடியவில்லை என்றால் எம்பெருமான் எப்படி படுகிறானோ அதுபோல இந்த எருமமாடும் தான் தாயாக இருக்கின்றபடினாலே அந்த கண்ணு குடிக்க முடியலேன்னு வருந்துகிறது. கணைத்து இளம் கச்சதுமை கண்ணுக்கு இறங்கி இப்படி இருக்கிறதுனாலே நினைத்து முறை வழியே நின்றுபான்னு சொல்ற. நினைத்து முறை வழி அது அப்படியே அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி பாவிச்சு பாவனை. என்னோட முலையில இந்த எரும மாட்டை கண்ணுக்குட்டி வந்து வாய் வைக்கிறது, வாய் வைக்கிறதுனால பால் சுரக்கிறதுன்னு ஒரு பாவனை பண்ணிக்கிறதா அந்த எரும மாடு. அது நினைத்து முறைவழியே நின்றுபால் சோற அப்படி பால் கொட்டுறது. பால் கொட்டுறதுனால எதை மாதிரி கொட்டுதுன்னா சொல்றா, திருமலையிலே அருவி, திருமலை திருமலை
நினைத்து முலை வழியே அது நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர அதை நினைக்கின்ற பொழுது அது அப்படியே நம்ம பால் கொட்டுறதா அதை நினைச்சு பார்க்கறது பாவனா பிரகர்ஷத்திலே நினைத்து கொண்டு அப்படியே பால் கொட்டுறது. திருமலையில எப்படி அருவிகள்லாம் கொட்டுறது, சுனைகள்லாம் இருக்கும், அதுல எப்படி கொட்டுறதோ அது மாதிரி பால் அப்படியே அதுவா பிரவகித்து விடுதுதான். கனைத்தளன் கற்றதுமை கண்ணு கரைந்து நினைத்து மறுவழியே நின்று பால் சோர பால் தானே கொட்டும், அருவியில நீர் கொட்டும், இங்க மாட்டிலேருந்து பால் கொட்டுகிறது. நினைத்து மறுவழியே நின்று பால் சோர இது கொட்டின உடனே கீழே ஒரே மண்ணு, இந்த மண்ணோட பால் கீழே கொட்டுடுதுன்னா ஒரே சேராப்படும். சேருன்னா இது ஜலமும் மண்ணும் கலந்தா அது சேராப்படும், அது வெறும் சேருன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு என்னன்னா இது பால் சேரு, பாலும் மண்ணு சேர்ந்து. ஆனால் நம்ம பண்ணுவோமோ, நம்ம வீட்டுல பால் இருக்கு, இந்த பாலெல்லாம் மண்ணில் குட்டி ஒரு சேரு கலந்து அதுல நான் ஏதோ சேரு கட்டுறேன்னு யாராவது கட்ட போறேன்னா அது பண்ண போறது இல்லை, ஜலத்தை தான் கொட்டணும். அதுல சிமெண்ட் வேணும்னா சிமெண்ட்டை கொட்டணும், மண்ணு வேணும்னா மண்ணு கொட்டணும். அந்த மண்ணுக்கு படாத பாடு விட வேண்டும், மண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஆங்கிலத்துல ஏதோ ஒரு 3 சொல்லி இப்படி ஒரு மண்ணு கிடைக்கிறது, அப்படி ஒரு மண்ணு கிடைக்கிறதுன்னு ஏதோ விதவிதமா சொல்லணும். மண் இல்லை, இருக்கிற மண்ணு பூரா இதெல்லாம் அந்த மண்ணு, இந்த லேயர்லாம் காவேரியிலும் கங்கையிலையும் மண் உருவாவதற்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர், அடிகளில் மணல் அது பூரா மேல வர்றதுக்கு, பூமியிலேருந்து வர்றதுக்கு ஒவ்வொரு உயிரினங்கள், அப்பத்தான உயிரினங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு லேயர் வரணும், அது வர்றதுக்கு உள்ள வருஷம் ஆகுது. இதுக்கப்புறம் அதுக்கு மேல வர்றதுக்கு அவ்வளவு வருஷம். அது வந்து மேல வந்து மணலா வருவதற்கு அத்தனை தூரம் இருக்கு. இயற்கையை நம்மளால உருவாக்க முடியாது, அதை அழிக்கத்தான் முடியுமே தவிர இயற்கையை ஒரு நாள் நம்மளால உருவாக்கவே முடியாது. ஒரு சொட்டு ரத்தம் ஆராதனை பண்ண முடியுமா நம்மால? நம்ம இவ்வளவு எல்லாம் பேசுறோமே, ஆர்டிபிஷியலா இவ்வளவும் சயின்ஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்றோமே, ஒரு சொட்டு ரத்தம் ஆராதனை பண்ண முடியுமான்னா அது சர்வேஸ்வரன் கொடுத்தது. அது ஒண்ணுதான் அவனால பண்ண முடியும். அவன் தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கானே தவிர நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், நாம் பண்ணுகிறோம்னு சொல்றமே தவிர அதெல்லாம் ஒன்றும் பேச்சுக்குத்தான் இனிமையா இருக்கும், கேட்கறது மேடை பேச்சு பேசலாம், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. இவ்வளவு தூரத்துக்கு நினைத்து முலவழியை நின்று பால் சோற அது அப்படியே வழியிறது. வழிஞ்சா மணல்ல பட்டு அது அப்படியே குழம்பாகிறது, அப்படியே சேரப்படும். நனைத்தில்லும் சேராக்கும். அந்த வீட்டு வாசல் இருக்கக்கூடிய மண்ணிலே இந்த பால் கொட்டுறது, கொட்டி உரீசு சகதியா நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன். இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு அப்படின்னா எருமை மாடு நிறைய இருக்குன்னு அர்த்தம், கண்ணுக்குட்டிங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம். வீட்டு வாசல்ல நிறைய மணல் இருக்கு, முன்னெல்லாம் மண் இருக்கு, வாசல் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் சாணியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கோலம் எல்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம இப்படி போயிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் கலர் பொடியெல்லாம் வைக்கிறாங்க, கோலம் எல்லாம் போறதுக்கு. இன்னும் அதை இந்த இந்த மாநகரத்துல எல்லாத்தையும் அதெல்லாம் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்க்க முடியலையே. பார்த்தா எல்லாம் வீட்டுக்கு வாசல்ல சிமெண்ட்டை போட்டு அடிச்சு விட்டோம்னா வெய்ய காலத்துல காட்டை வெளியில வெயில் பூரா வீட்டுக்குள்ளதான் வரும். இப்ப மணல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசல்ல மொழிகி விட்டு அந்த சாணத்தை போட்டு மொழிகி விட்டோம்னா கட்டாந்தரைன்னா அத்தனை கட்டாந்தரம் அவ்வளவு அழகா இருக்கும். அதெல்லாம் போச்சு, இப்ப எல்லாம் செயற்கையாக மாறிவிட்டது. முன்னெல்லாம் பால் கறந்து தானே கொடுத்துருந்தா, அவன் வீட்டு வாசலுக்கே வருவான். வீட்டு வாசலுக்கு வந்து அவர் கோணார் கொண்டு வருவார், ஒரு பெரிய கேன் வச்சிருப்பார், அதை எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து அம்மான்னு கூடுவார், அவா வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அவாவே எல்லாம் பண்ணி அங்கேயே உட்காந்து கறந்து கொடுத்துருவார். அதுக்கு தனியா ஒரு ஸ்டூல் வச்சிருப்பான், அதையே வச்சிருந்து அங்கேயே கறந்து அங்கேயே வெதுன்னு பால் அங்கேயே கிடைக்கும். இப்ப பால் இல்லை, ஒரு சதுரமா ஒரு பாக்கெட், அந்த பாக்கெட்டை தூக்கி விட்டறியா, அது விட்டா அதை குடிச்சுக்க வேண்டியதுதான். அதுதான் பால், அதுதான் எல்லாம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். வேலைக்கு காலம்பரம் வேணுமா ஒண்ணு, மத்தியானம் வேணுமா ஒண்ணு, ராத்திரி வேணுமா ஒண்ணு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைக்கிள்ல வந்துருந்தான். இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரெட்டை சக்கரை வண்டி அதுல வரான். அதுல வந்துட்டு அதுல இது வாயில சொல்றது இல்லை, தனியா ஒரு மைக் வச்சிருக்கான், அதுல கூப்பிடுறான். ஏன்னா இவர் கூப்பிட்டு தொண்டையெல்லாம் பாடாப்படுது, அதுக்கு தனியா மைக் வச்சிருக்காரு. இவ்வளவு கோளாறுனா இயற்கையை அழித்தோ, இயற்கையா வாழ்வதற்கு நம்மாலே முடியவில்லை. காலத்தினுடைய கட்டாயம்னு சொல்லிக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல அதையும் மீறித்தான் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நனைத்தில்லம் சேராக்குன்னா இவ்வளவு சமர்த்தியா இருக்கு அவர் வீட்டுல எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நற்செல்வம் கண்ணனோடவே கூட இருக்கிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தா,
இது அழியக்கூடிய செல்வம் அல்ல. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னா இன்னைக்கு பண்றோம், நாளைக்கு பண்ண முடியல, அடுத்த வருஷம் பண்றோம், அதுக்கு அடுத்த வருஷம் பண்ண முடியல அப்படின்னா இது தேய்ந்து உருமாய்ந்து போகக்கூடிய கைங்கரியம் அல்ல. கிருஷ்ணன் கூடவே இருக்கா சதா சர்வகாலம், நித்தியமாக இருந்தவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நற்செல்வன். இதெல்லாம் கண்ணன் கூடவே இருக்கானோ இல்லையோ, அவனால பால் கறக்க முடியலையா? கண்ணன் கூடவே இருந்திருக்கான், அதனால இவனுக்கு பால் கறக்க முடியல, அந்த மாட்டை பரிபாலனம் பண்ண முடியல, அதனாலதான் இவனால கறக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஆக நித்தியமாசா தேய்ந்து போகாமல் இருக்கக்கூடிய கைங்கரியத்தை நித்தியமாக பெறுவது. அதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா கைங்கரியம். கைங்கரிய ஸ்ரீ இவரை மாதிரி கொண்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். எம்பெருமானாரை சொல்லும்போது ராமானுஷர் மாதிரி கைங்கரியம் பண்ண முடியுமானா நித்தியமா பண்ணணும்னா முடியுமா? முன்ன நாள் எல்லாம் பெரியவர்கள் எம்பெருமானார் ராமானுஷர் கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ண வேண்டும் என்பதற்காகவே சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரத்தை எடுத்துக்கொண்டவர். பெரியவர்கள்லாம் கைங்கரியம் நிச்சயமா பண்ண முடியல. இப்ப நம்ம சம்சார மண்டலத்துல எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவரவர்கள் சொந்தக்காரர்கள் இருப்பா, அவர்கள் 7-8 தலைமுறை வரைக்கும் அவர்களிடத்துல அவர்கள் வீட்டில் ஒரு பிறப்பு பிறந்தாலோ ஒருத்தர் இறந்தாலோ அது தீட்டு காக்க வேண்டும். 10 நாள் இருக்கு, 13 நாள் இருக்கு, 2 மாசம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த தீட்டு காக்கணும்னா பகவானுக்கு போய் பண்ண முடியாது. கோவிலில் போய் பண்ணோம்னா எப்படி பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அப்ப பெருமாளுக்கு ஆர்வம். இது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னு ஒரு பக்கம் இல்லையே, இதுதானே நம்ம பண்ணத்தான் வேணும். ஆனா எப்போதும் எம்பெருமானத்தான் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய, மோட்சம் கொடுக்க வேண்டிய பக்கத்தில் இருக்கிறவாளா கொடுக்குறான், அவா கொடுக்க போறது இல்லை, எம்பெருமான் தானே கொடுத்தாங்க கடைசியில. ஆக அது முடியாதுங்கிறதுனாலேயே அவர்கள் சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மணவாள மாமனிகள் எழுந்து போயிருந்தார் ராமானுஷருக்கு அப்புறம் இச்சைக்கு ஒரு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சுவாமி 50 வயசுல சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அடிக்கடி நிறைய பந்துக்கள் இருக்கிறதா, அடிக்கடி இந்த மாதிரி ஒரு தீட்டு இந்த மாதிரி ஏற்பட்டுள்ளது, பெருமாளுக்கு பண்ண முடியல, அதனால சன்னியாச ஆசிரம ஸ்வீசி ஏற்றுக்கொண்டார். அவர் இருந்தார், சிறந்ததே இருந்தார். அப்படி சன்னியாசிகளுக்கு அதெல்லாம் கிடையாது, அதனாலே அதை பண்ணி கொண்டிருந்தார். எப்பொழுதுமாக நித்தியமாக பெருமாளுக்கு கைங்கரியம் கண்ணனுக்கு பண்ணி கொண்டிருக்கின்றபடியினாலே இந்த பிள்ளை தானே அவனுக்கு நற்செல்வன். அந்த நற்செல்வனுடைய தங்கையை எழுப்புகிறது தான் இன்னைக்கு கனைத்திலம் கத்தனவை கண்ணுக்கரங்கி நினைத்து மறுபடியே நெடுவால் சோர நனைத்தில்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். வாசல் வந்து நிற்கிறோம், பணித்தலை வீட நெல் வாசல் கடை பத்தி. உன் வீட்டு வாசல் வந்து நிற்கிறோம், நற்செல்வன் தங்காய். உன் வீட்டு வாசல்ல பணித்தலை வீட நெல் வாசல் கடை பத்தி. உன் வாசல் வந்து நின்றுருக்கோம். எதை போல தெரியுமா? ஒரு தெப்பக்கட்டையில தெப்பம் இருக்கும், இந்த தெப்பத்தை எங்கேயோ நதியில மாட்டின்றோம், இது குளத்துல மாட்டின்றோம், நீச்சல் தெரியல அப்படின்னா ஒரு மரக்கட்டையை பிடிச்சு நிற்கிறது. அது அப்படியே கற்க வேண்டியது, எனக்கு நீச்சல் தெரியல, ஆறாம் காப்பாத்துக்கோ, நீச்சல் தெரியல காப்பாத்துக்கோன்னு சொல்லக்கூடாது, காப்பாத்துக்கோன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப அந்த ஆபத்துல போய் நம்ம எது சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவோம். அப்ப நான் சின்ன விஷயம் கத்துக்கலாம் போனேன், எங்க அம்மா கத்துக்க சொன்னா நான் கத்துக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கத்துக்கோ காப்பாத்துக்கோ கூப்பிடுவோம். அப்ப இந்த தெப்பக்கட்டையை பிடித்து கொண்டிருப்பது போல உன் வாசல் வந்து நிற்கிறோம். எங்களை வந்து சேரணும், என்னோட வந்து சேரணும். அப்ப நின் வாசல் பணித்தலை விட நின் வாசல் கடை பத்தி. பணித்தலை வாசல் வந்து நிற்கிறார், மார்கழி மாசம் பனி அடிக்கிறது, மேல பனி, மேல் பக்கம் இவன் நிற்கிறானா மேல பனி அடிக்கிறது. அப்ப மேலே பனியினுடைய வெள்ளம், பனி ஒரே பனியா இருக்கு அப்படி சொல்ற மாதிரி காதுல ஏதாவது கட்டிருக்கு, உடம்புக்கு ஏதாவது வந்து அப்படி பெரியவாழ்ல சொல்றதா இல்லையா? பனித்தலை விட மேல் பக்கத்துல இருந்து பனி விடுது. சரி, கீழே என்ன இருக்கு அப்படின்னா இந்த சேர் ஆயிட்டு. எந்த சேரு? பாலாலே ஆன சேரு. அது கீழே பால் வெள்ளம், மேல பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம், நடுவுல மால் வெள்ளம். மால் யாரு? கண்ணன். அந்த கண்ணனைத்தானே அனுபவிக்க வந்திருக்கிறோம். மேலே பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம், நடுவிலே மால் வெள்ளம். மால்னு சொன்னோம். உடனே ஒருத்தர் சந்தேகம் வந்து, ஓ இப்பெல்லாம் கட்டடம் பெரிய பெரிய கட்டடமா கட்டி வச்சிருக்காளே, MALL அப்படின்னு மால் அப்படின்னு சொல்றாளோ அப்படின்னு கேட்டோம்னா அது வெறுமால், இது திருமால். அவர் வெறுமால். ஒரு கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ள போனா சகலம் கிடைக்கும், ஒன்றும் பாக்கி இல்லை. நம்ம ஏதோ ஒன்று ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்காக போயிருக்கலாம், இல்லைன்னா 1/2 கிலோ பீன்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டு 50 ரூபாயில முடிச்சு வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக போயிருப்போம். அதுக்கு பக்கத்துல இருந்திருப்போம், போயிருப்போம். சரி அங்கதான் கிடைக்கிறதே போயிட்டு வந்துருப்போம், போயிருப்போம்.
போனா அவர் போனவர் கூட்டுப்பா போய் வாங்கிட்டு வாங்க, ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிப்பா. இவர் போனவர் 1 மணி நேரம் ஆளே காணும். ஏன்னா அங்க எல்லா வஸ்துக்களும் வச்சிருக்கான். ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சுட்டார். தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இது எதை வாங்க போய் எதையோ வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா இதெல்லாம் நம்மளோட செலவுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், கடைசி கண்டுபிடிப்பு வர்ற வரைக்கும் காத்துட்டே இருக்கணும். எதுவும் வாங்கக்கூடாது, வாங்காமே இருக்கணும். கடைசி கண்டுபிடிப்பு, அதாவது கடைசி கண்டுபிடிப்பு என்னைக்கு முடிய போறது இல்லையா, அது பாட்டு தொடர்ந்து தான் போயிட்டே இருக்கும். அதனால நாம அதை வாங்காம அந்தந்த காலகட்டத்துக்கு வாங்கி தான் இருக்க வேண்டும். இதுக்காக சொன்னேன், மேலே படிவெள்ளம் கீழே பால் வெள்ளம் நடுவிலே மால் வெள்ளம் என்று படித்தலை வீடனின் வாசல் கடை பத்தி என்ன சொல்றா. இவ்வளவு தூரம் கூட்டு பார்த்தா, பீடிகை போட்டு பார்த்தா எதுக்குமே இல்லை. உடனே ராமவர்த்தாந்தத்தை சொல்ல வேண்டும். ஏன், அதாவது நாச்சியாக சொல்லப்படுகிற ஆண்டாள் கண்ணனைத்தானே நோன்பு நோக்க வந்தார். இப்ப உடனே ராமனை சொல்லுவானேன்னா, இவ்வளவு நேரம் கிருஷ்ணனை பத்தி சொல்லிட்டு வந்துட்டேன், சரி ராமனை பத்தி சொல்லுவோம், ஏதாவது நம்ம எழுந்திருந்து வரானா, கொஞ்சமாவது ஏதாவது சட்டை பண்றானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்துக்கு நீ ஆணை பாடவும் நீவாய் தருவா. சினத்தினால் தென்னிலங்கை, சரி ராமனுக்கு கோபம் தான் வருவான், தண்ணீர் மாதிரி இருப்பாரு. ஆசிரியர்கள் ஒரு பரம பக்தர்கள்னு சொன்னா அவருக்காக ஒத்தாசப்படுறதுக்கு ராமனத்தோட யாரும் இல்லை. அவனை சரணாகத வத்சலன் அப்படின்னு சொல்ல முடியும். சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் சரணாகத வத்சலன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராமனுக்கு கோபம் வருவான். அவனும் நீர் பார்த்துருந்தா, ராமன் பார்த்துட்டா ரொம்ப அப்படியே ரம்யமா இருக்கா, முகத்துல சுழிவுகளெல்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியே அமைதியா இருக்கா. ராமன் பார்த்தா எல்லா இடத்துலையும் படத்துல பார்த்தோம்னா ரொம்ப ரம்யமா இருக்கும். ரமயிதீதி ராமா. குழந்தை பிறந்தது, சக்கரவர்த்தி திருமகளுக்கு 4 குழந்தை பிறந்தது. 4 குழந்தை, முதல்ல கௌசல்யே, 2வது கைகேயி, 3வது சுமித்திரை. பாயசம் வந்தது. அந்த ரிஷசிங்க முனிவரை வச்சுட்டு யாகம் பண்ணா, பத்திரகாமேட்டி யாகம் பண்ணா, பாயசம் வந்தது. இந்த பாயசம் எடுத்து கொடுத்தார் தசரத சக்கரவர்த்தி. கொடுத்தா இந்த நெய் சாப்பிடும். அந்த பாயச பாதத்தை 4ஆ பிரிச்சுட்டு எடுத்துட்டு ஒண்ணு கொடுத்தாரு அவர்கிட்ட, கௌசல்யை வாங்கிட்டா. இன்னொன்னு கொடுத்தா கைகேயி வாங்கிட்டா. இவ என்ன பண்ணாக்க, சுமித்திரை எனக்கு ரெட்டை குழந்தை ஒண்ணுன்னு பிரார்த்திச்சான். எதுக்கு ரெட்டை குழந்தைன்னா, ராமன் என்று சொல்லப்படுகிறதான சர்வலோக சரஞ்சனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தான் அவதரிக்க போகிறதான இவனிடத்திலிருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு குழந்தை வேணுமா, பரம பாகவதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மற்றொரு குழந்தை வேணுமா. 2 குழந்தை வேணும்னு நினைச்சுட்டு சாஸ்திரம் ரொம்ப நிறைய படிச்சுட்டு சுமித்திரை. அதனால அவன் எனக்கு பகவானுக்கு பண்றதுக்காக ஒரு பிள்ளை வேணும், பாகவதனுக்கு பண்றதுக்காக மற்றொரு பிள்ளை வேணும்னு பிரார்த்திச்சா. 2 தடவை வாங்கி சாப்பிட்டான். முதல்ல ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா, 2வது வாங்கி சாப்பிட்டான். இப்ப ரெட்டை குழந்தை வருது. அதுதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக லக்ஷ்மண ஆழ்வான், பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக சத்ருகன் ஆழ்வான். சத்ருகன் ஆழ்வான் லக்ஷ்மணன் 2 குழந்தைகள் பிறந்தது. புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் தொடர்ச்சியா வந்து இந்த 3 பேர் இருந்தா. அந்த புனர்பூச நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணதான ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கென்றே லக்ஷ்மண ஆழ்வான் தான் அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்றோம். அந்த ராமனுக்கு கோபம் வரும். சினம்னு சொல்றாளே, நான் தீர்த்தமா இருப்பார், பார்த்தாலே அப்படியே தெளிவா இருப்பார், கோபமே கொஞ்சம் கூட வராது. அப்படி இருக்கிறவருக்கு சினம் வந்துதான்னா வரும்படியாக செய்தானே ஒரு ராகம் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், மித்திரபாவேன சம்பிராப்தன் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோயத்யபி தஸ்ய ஸ்யாது சதாமேதகர்விதம். இது ராமாவதாரத்திலே இந்த சரணாகதி அனுப்பிப்பதற்கு முன்பாகவே எல்லார்ட்டையும் சொல்றார். ஒருவேளை அவன் தாம் நண்பனுடைய வேஷத்தை போட்டு கொண்டு வந்தால் கூட ராவணனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கூட்டிட்டு வா. விபீஷணன் வந்தான், கூட்டிட்டு வா. ராவணன் வந்தான், இன்னும் நல்லா கூட்டிட்டு வா. அப்ப விபீஷணனை பார்த்து, ஏன்னா 4 ராட்சசர்களோட வந்து நிற்கிறா இந்த பக்கம் திருப்புல்லானி சமுத்திரக்கரையில வந்து நிற்கிற போது, ஏன்னா அங்க சண்டை வந்துருக்கு. ராவணன் அவன் சொல்றதே கேட்கவே இல்லை. விபீஷணன் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம், அறிவுரை கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம்னா ஒருத்தர் கேட்டுக்கிற மாதிரி இருந்தா நமக்கு சொல்லலாம், இல்லைன்னா சொல்றதே வெப்பம். அப்ப அங்க சொல்வது கூடாது. அந்த இடத்துல போய் அவன்கிட்ட சொன்னா, நீ எங்க குலத்துக்கு வந்தோம், ரொம்ப மோசமான நாட்டை அவனை கொண்டுடுவே, கூட பிறந்த தம்பியா இருக்கிறனால உடனே ஓடி போட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் புறப்பட்டு விட்டான். ராமனிடத்திலே வந்து சரணாகதி பண்ணா வந்து நிற்கிறார். அப்ப சுக்ரீவனாதிகள்லாம் கேட்டு நிற்கிறார், இவன் ராமனுடைய தம்பி, இவன் கொண்டுணும். அப்ப சொன்னா, இல்ல இந்த ராமனிடத்திலே கொண்டு போய் சேரும்போது அவனை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நிவேதகன மாம்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று இந்த ஸ்லோகத்தை சொன்னது விபீஷணம். நிவேதகன மாம்க்ஷிப்ரம், நான் வந்திருக்கேன், என்னை சீக்கிரமாக ராமனிடத்திலே கூட்டி கொண்டு செல்லுங்கோள். நிவேதகத மாம் க்ஷிப்ரம், அப்ப
அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா கூட்டு போங்க. மாம் க்ஷிப்ரம் பிரமேலிகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். விபீஷணம் வந்திருக்கேன். சர்வலோக சரண்யாள், சர்வலோகத்துக்கும் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே கூட்டு செல்லுங்கள், நான் சரணாகதி பண்ண போகிறேன்னு சொன்னான். அப்பதான் ராமன் சொல்றார், விபீஷணன் வந்திருக்கான் ஏற்றுக்கோங்கோ, ஒருவேளை ராவணன் வந்திருந்தா அவனையும் ஏற்றுக்கொள்ளுங்கோ, இல்லையே நீங்கள்லாம் சொல்லுவேன் அவனுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்வேள், தோஷம் இருப்பதையே அவனுக்கு அதுதான் தகுதி என்று அவனையும் ஏற்றுக்கொள்ளுங்கோன்னு சொன்னது ராமன். அப்பேற்பட்டதான ராமனுக்கு கோபம் வந்ததா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை, கோபம் வந்துருது. எனக்கு இவ்வளவு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் ஒண்ணுமே நல்லதே நினைக்கவே இல்லையே. சினத்தினால், கோபத்தினாலே, சினத்தினால் தென்னிலங்கை கோமான். தென்னிலங்கை தெற்கு பக்கத்தில் இருக்கு லங்கப்பட்டணம், அதுக்கு கோமான் அப்படின்னா ராஜா, பெரிய தென்னிலங்கை கோமான். ஆண்டாள் ஒரு பேரு ரொம்ப வசதியான பேர் கொடுக்குறான். எதுக்காக இவ்வளவு வசதியான பேருன்னா, அவனை முடிக்க போறாரு இல்லையோ, முடிக்க போறதுனால கொஞ்சம் பேர் சொன்னா என்ன போ. இப்போ ஆழ்வார் திருப்பானாழ்வார் பாஷையில் சொல்லும் போதே சதுரமா மதில்ஷூ இலங்கை கிரைவன் தலவத்துதிர ஊட்டின்னு ஒரு பாஷம், அமரநாதிகிறான்னு 10 பாசுரங்கள் திருப்பானாழ்வாருடைய பாசுரம் ஸ்ரீரங்கத்துக்காக மங்களாசாரம் உள்ளது. அதுல சதுரமா மதில்ஷூ இலங்கைக்கு இறைவன் தலவத்து உதிர ஊட்டி, இலங்கைக்கு இறைவன் சொன்னான். ஏன்னா அத்தனை தூரம் பெருமையோடு இருந்தவன் தங்கி ராவணன் சொன்னான். நம்ம எல்லாருக்கும் ராவணன் சொன்னா சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போயிட்டான்னு சொல்றமே தவிர, ஆனா அவ்வளவு தூரம் உயர்ந்தவனாக இருந்தான். குணத்தினாலே, குணம் சொல்லக்கூடாது, துர்குணத்தினாலே அது போல ஆனான், முடிந்தே போனான். சதுரமா மதில்ஷூர் இலங்கைக்கு இறைவன். அவனுக்கு என்ன தைரியம்னா, 4 பக்கமும் பாதுகாப்பு. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் தென்னந்தோப்பு. அப்ப இது 3 பக்கத்திலையும் ஒவ்வொன்றும் பாதுகாப்பா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா காடு, ஒரு பக்கம் பார்த்தோம்னா சாகரம் இருக்கு, இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், அங்க பெரிய பெரிய மதுள் எல்லாம் கட்டி வச்சிருக்கான், யாருமே உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது. அங்க லங்கேஸ்வரின்னு ஒருத்தி இருக்கும், வாசல்ல உட்காந்துருக்கும். அவளை தாண்டிட்டு தான் உள்ள 6 மணி நேரம் வரும். அவளை தாண்டிட்டு வர முடியாது. அவள் உட்காந்துருப்போம். அவளை எப்படியோ ஏமாத்திட்டு தான் பெரிய உருவமா எடுத்தார், சின்னதா எடுத்தார், உள்ளுக்குள்ள போனா திரும்பி விட்டார் அனுமார், திரும்ப உள்ளுக்குள்ள போயிட்டார். இது போல சாமர்த்தியமாக பண்ணினார் அனுமான். அந்த இலங்கை கிரைவன் தலவத்து உதிர ஓட்டி, தலைபத்து உதிர ஓட்டி, இந்த இடத்துல சொல்ல போறோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அப்படி திருவடி அனுமார் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, சீதா பிராட்டி தேடிட்டே போறாரு, தேடி போய் பார்க்கறது அவருக்கு ரொம்ப ஆசையா போட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கும் பல பேர் லங்கைக்கு நான் போறேன் அப்படின்னு முன்னெல்லாம் போகாம இருந்தா, இப்ப போக ஆரம்பிச்சிட்டா எல்லாரும். இப்ப லங்கைக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. லங்கை ரொம்ப அழகா இருக்கும், நிச்சயமா அழகா தான் இருக்கும். ஏன்னா சுத்தீர கடல், அப்புறம் ஒரு பக்கம் ஒரே தென்னைமரம் தோப்பா இருக்கு, ஒரே இயற்கை சூழலா இருக்கு, ஒரு பக்கம் பெரிய பெரிய மதில்களா இருக்கு, ரொம்ப சுத்துப்புறா ஆனா பாக்குற மாதிரி அழகா சுற்றுலா மையம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆஹா, அவ்வளவு தூரம் இருக்கான். அனுமார் அங்க போன உடனே இவ்வளவு அழகழகான இடங்கள்லாம் இருக்கேன்னு பார்த்துட்டு அனுமாரே ஆசைப்பட்டாராம், கொஞ்ச நாள் அங்க இருந்து உள்ளாமா அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அத்தனை தூரம் அழகாக இருக்கக்கூடிய இடத்துலதான் அது இந்திரனோட பட்டமா இருக்குது. முன்னாடி இந்திர பட்டணம் தான் சொல்லுவாத. அதுக்கப்புறம் அது அவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் விரட்டையன் சுற்றி வந்துட்டான், உள்ளுக்குள்ள வந்துட்டான். இதுதான் அங்கிருந்து நடந்த சரித்திரம். அதனாலே தென்னிலங்கை கோமான் அவனை முடித்த, திருவடி மதித்த ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய அந்த லங்கப்பட்டணம் கோமானை செற்ற. அவனை எப்படி முடிச்சார்? அவன் அந்த ராஜா ராவணன் எப்படி முடிச்சார் அப்படின்னா, செற்ற அவனோட இடத்துக்கே போய் அவனே முடிச்சார். அவனை முடிக்கிற போது வெறும் நேரடியா போனேன் ராவணனை விட்டேன் முடிச்சேன்னு இல்லை. முதல்ல எல்லாரும் போயிட்டா, சொந்தக்காரன் கூட எல்லாரும் போயாச்சு, ஒத்தரும் பாக்கி கிடையாது. கடைசியில் இவன் ஒருத்தன் தான் பாக்கி வந்தான், போயா ஆகணும், வேற வழியே கிடையாது. அவன் போற போது முதல்ல அவனுடைய தேர் முதல்ல முடிக்கப்பட்டது. தேரை முதல்ல அழிச்சுட்டான். தேரை அழிச்சுட்டான்னா அவனால நகர முடியாது, இங்கேயும் அங்கேயும் போக முடியாது. சண்டை போனோம்னா தேர் நகர முடியல, தேர் நகர முடியல. அப்ப அவனோட தேர் முடிஞ்சிருக்கு. தேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கையில் இருக்கிற கதை முடிஞ்சது. அவன் வைத்துக் கொண்டிருந்த வில் முறிக்கப்பட்டது. எதுவுமே கிடையாது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா இந்த 10 தலர்கள், 10 தல ராவணன் 10 தல ராவணன் சொல்ல முடியும், தலைவத்து உதிர ஓட்டி எல்லாவற்றையும் முடித்து கடைசியா, ஏன்னா இப்ப முதல் தலை போகும்போது எனக்கு தெரியும் என்னோட முதல் தலை போயிடுது, 2ஆம் தலை போகும்போது என்னோட 2ஆம் தலை போயிடுது, 3ஆம் அப்ப அதை குற்றியிரும் கொலையுமா எல்லாத்தையும் ஒரே கட்டமா முடிக்கல, ஒன்று ஒன்றாக முடித்தான். தலைவத்து உதிர ஓட்டி அது எல்லாத்தையும் முடியும்படியா
பனைமரத்திலேருந்து கொலை அப்படி வெட்டி விட்டோம்னா செதறி விழும்புறதோ அது மாதிரி தான் தலை பற்றி உதிர் ஓட்டி அது மாதிரி முடித்ததான வீரத்தை படைத்தவன். அப்படி இருக்கக்கூடிய தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாட. மனத்துக்கினியவன் ராமனைத்தான் கொண்டாடிட்டு இருக்கான். மனத்துக்கினியவன் கண்ணனுக்காகத்தானே நோன்பு நோக்கிறான். கண்ணனுக்கு நோன்பு நோக்கிற பொழுது ராமனை பத்தி பாடுறான். ஏன்னா கண்ணன் அந்த இடத்துல கோகுலத்தில் இருக்கிற படாத பாடுபடுத்தணும். இந்த பெண் குழந்தைகள் ரொம்ப பாடுபடுத்தணும். சின்ன குழந்தைகள் தானே, எல்லாரும் குழந்தைகளையும் ரொம்ப பாடுபடுத்தி அவர்களை இல்லேன்னு மொட்டைன்னு பண்ணிவிடுவான். அப்படி பண்ணிவிட்டா கூட இன்னைக்கு நான் உன்னை பார்க்க போறேன்னு சொல்லுவான், அவளை பார்க்காம இன்னொருத்திட்டு போறேன் பார்க்க போறேன்னு சொல்லுவான், அவளையும் பார்க்க மாட்டான். யாரையும் பார்க்காம யாரோ தீர போய் பேசியிருப்பான். இது மாதிரி தான் பண்ண அந்த பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையோ. இந்த மாதிரி சேட்டங்கள்லாம் பண்ணுவான். பெண்களை இருக்க விட்டே பண்ணுவோம். நம்ம உலகத்தை சொல்லணும், என் பக்கத்துல இருக்கான், அவன் என்னை இருக்க விட்டாம அத்தனை தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அது மாதிரி பக்கத்திலேயே இருக்க விட்டாமல் அத்தனை காரியங்களையும் பண்ணுவானா கண்ணன். சேட்டைகள் நிறைய பண்ணிருப்பான். அப்படி இருந்தா மனத்துக்கிரியவன் என்று ராமனை கொண்டாடுகிறாள். ஆனா கிருஷ்ணன் எப்படி தெரியுமா சொல்றான் நாச்சியார் திருமொழியில, இவன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு சொல்றான். கண்ணனைத்தான் காதலிக்கிறா, கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. ஆனா பெண்ணினுடைய வருத்தம் அறியாத பெருமான் அப்படின்னு சொல்றான். கண்ணனை சொல்றது இப்படி சொல்றான், ராமனை சொல்றது மனத்துக்கிரியவன், மனதுக்கு ரொம்ப பிடித்தவனா இருக்கான், ரொம்ப நல்ல குணமா இருக்கு, இவ்வளவு நேர்மை உண்டா, இவ்வளவு கோமே இல்லாம இருக்கான், சாந்தமா இருக்கான், அழகா பேசுறான், அழகா சொல்றான், இவ்வளவு தூரம் மனதுக்கு இதமா இருக்கு தெரியுமா, இவாழ்கிட்ட பேசினா எனக்கு மனதுக்கு இதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி மனத்துக்கினியவனா, மனது அப்படியே உகக்கும்படியாக இருக்கக்கூடியவன் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாழ்கிறவன். அவனை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேனே, ராமவர்த்தாந்தத்தை சொல்லிக் கொண்டுள்ளோமே, இப்பவுமா நீ வாழ்ந்துட மாட்டேங்கிற. இந்த பெண்ணுள்ள உள்ள குங்குறாடு நற்செங்கன் தங்காய், இந்த நற்செங்கன் தங்காயை பார்த்து நான் ராமவர்த்தாந்த சொன்ன பிற்பாடும் கூட நீ வாயை திறக்க மாட்டேங்கிறேன். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். ராமவர்த்தாந்தத்தை சொன்ன பிற்பாடுமே கூட நீ வாய் திறக்காமல் படுத்துக் கொண்டு கிடக்கிறாயே, என்ன உறக்கமோ, எதுக்காக தூங்கிட்டியோ அப்படின்னு மனத்துக்கினியானை பாடவும் நீ வாழ்ந்திரவாய். இப்போவாது எழுந்துறேன், வாழ்ந்திரவாய். இனித்தான் எழுந்திரா, இன்னைக்கா இப்போவாது எழுந்துக்க கூடாதா? நாமெல்லாம் கிருஷ்ண விரகத்தாலே வந்துள்ளோம், அவனை பாட வந்துள்ளோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவதாரத்தை பத்தி பாடினோம், சொன்னோம், அவனுடைய பெருமைகளை சொன்னோம். இப்படி சொல்ற போது கூட, ஏன்னா ராமன் என்பவன் தான் சரணாகதி, அதாவது ஸ்ரீ ராம சரண ஸ்லோகம் என்று கீழே 2-3 ஸ்லோகங்களை விளக்கம் பண்ண, 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். ஒரு ஸ்லோகம் கடைசி மற்றொரு ஸ்லோகம் தான். சக்ரதேவ பிரபன்னாய தபாஸ்மீதிச்ச யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வர்தம் மமா. இதெல்லாம் ராமன் ஸ்ரீ ராமாயணத்தில் சொன்னதான சில ஸ்லோகங்கள். ரொம்ப அவர் கண்ணன் பெருமான் உபதேசம் பண்ண மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் ராமன் சொல்லவே இல்லை. சில இடங்கள்ல பேசினது. பாலகாண்டம் உள்ளது, அதுல சின்ன குழந்தையா இருந்தது. பாலகாண்டம்னா ரொம்ப பெருசா தான் கிடையாது, சின்னதை கொஞ்சமா தான் இருக்கும். பாலகாண்டம் உள்ளது. அயோத்தியாவிலே நடந்த சரித்திரங்களை அயோத்தியா காண்டத்திலே சொல்லி உள்ளார்கள். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆரண்ய காண்டம், காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா, அதுல இருந்த ஸ்லோகங்கள் நிறைய உண்டு. இதெல்லாம் ஆரண்ய காண்டத்துல வருதுதான். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா கர்நாடகாவில் ஹம்பி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது கிஷ்கிந்தான்னு பேரு, கிஷ்கிந்தா காண்டம். அதுக்கப்புறமா சுந்தர காண்டம். எப்படி ஹனுமானாலும் சீதா பிராட்டியை போய் சேவித்து அவளிடத்துல பெற்று சூடாமணியை கொடுத்து ஆழியை வாங்கி கொண்டு இதெல்லாம் நடந்ததெல்லாம் சுந்தர காண்டத்திலே நடந்தது. அதுக்கப்புறம் யுத்த காண்டம், சண்டை போட்டது எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்காக திரும்ப வந்து சேர்ந்தார்கள். உத்தர காண்டம் கடைசியாக இருக்கக்கூடிய காண்டம் உத்தர காண்டம். மொத்தம் 7 காண்டங்களை கொண்டது வால்மீகி ராமாயணம். அதே போல வால்மீகின்னு சொல்லப்படுகிற ஒரு புத்திலிருந்து புறப்பட்டவர்கள் அவர். அவ்வளவு இதா இருந்தார் வால்மீகி. அவரை தான் எல்லாரும் ரொம்ப உதாரணமா சொல்லிருக்காரு. அவரும் திருடனாத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகி பகவான் என்று சொல்லுகிறோம். இப்படிலாம் சொல்ல முடியுமா? 24,000 ஸ்லோகங்களை கொண்டது ராமாயணங்கிறது. பெருத்த காவியம், ஆதி காவியம். வேதங்களே ராமாயணமாக வந்தது. வேதவேதி பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு பிரமாணத்தாலே சொல்லுகிறார்கள். வேதமே உருக்கொண்டு ராமாயணமாக வந்தது. வேத புருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே தான் ராமனாக அவதரித்தான். அதுக்காகத்தான் இவ்வளவு பெருமை உண்டு. ராமாயணம் இதிகாச புராணங்களுக்கு அத்தனை பெருமை உண்டு. ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு 2 கண்களை போல. இதெல்லாம் மகாபாரதம்னு சொன்னது
ஐந்தாவது வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுகிறார்கள். அத்தனை பெருமை உடைத்தது இரண்டு இதிகாச புராணங்களும். அவ்வளவு பெருமையா இருக்கிறது. இப்ப ராமாயணத்திலே சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாஜதே, யாராவது ஒருத்தர் ராமனிடத்திலே ஒரு முறை சரணம் என்று விழுந்தார்கள் என்னால் சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணன் சொல்றான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருத்தர் காலில் விடணும், அவர்களை ரட்சிப்பார்னு சொன்னா ஆறு அப்படின்னா ராகவன் தான், அவன் தான் ராமன். அந்த ராமன் சொல்றார், யாராவது என்னிடத்துல ஒரு தடவை சகருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே, ஒரு தடவை சரணம்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த சரணம்ங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை நற்கதியிலே அடைவிப்பது என்னுடைய விரதமாக கொள்ளுகிறேன்னு ராமன் சொல்றான். என்னோட விரதம் அது. சகருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம். அபயம் சர்வபூதேபியோ, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமா, சர்வபூதேபியோ தகாம் ஏதத் விரதம் மம, அவர்களை நற்கதியிலே அடைவிப்பதே என்னுடைய விரதமாக நான் கொள்ளுகிறேன்னு சொல்றோம். அப்படி இருக்கிறவன் தான் மனத்துக்கினியவன். அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாங்கிறவா, இனித்தான் எழுதுகிறாய். இன்னும் இப்பவாது எழுதுற. எல்லாம் ஒருத்தருக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டோ, இப்பவா நீ அதுதான் நினைச்சிருப்பியா, என்னை பத்தி தப்பா எடுத்துக்கல இல்லையோ அப்படி சொல்ல முடியும். இவ்வளவு சொல்லிட்டேனே, ராமாவதாரம் தான் சொல்லிட்டேனே, கிருஷ்ண விரகம் இருந்தாலும் ராமாவதாரத்தினுடைய சரித்திரத்தை சொன்னோமே, ராமன் மனத்துக்கினியவன் என்பதை சொன்னோமே, இப்பவா நீ எழுந்துக்க மாட்டையா, இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம், சாதாரண உறக்கம் இல்லை, பேருறக்கம். கும்பகர்ணன் தோற்று உனக்கு பெருந்துகில் தான் தந்தானோன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இதென்ன பெரிய உறக்கமா இருக்கு, இதை போல ஒரு தூக்கம் உண்டா, இப்படி தூங்கலாமா, இதென்ன பேருறக்கம். அனைத்து இல்லத்தாலும் அறிந்து எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்துட்டான், எல்லாருமே சேர்ந்து அனைத்து இல்லத்தாலும் அறிந்து உன் வீட்டு வாசல்ல தெப்பக்கட்டையை பிடிச்சு நிற்கிற மாதிரி நின்று இருக்கும். தெப்பத்தை பிடிச்சு நிற்கிற மாதிரிதான் பணித்தலை விட வாசல் கடை பற்றி நிற்கிறோம். அப்படி நிற்கிறது எல்லாருமா பார்த்து கொண்டுள்ளார்கள். எல்லாரும் அறியும்படியாக உன்னை எழுப்ப வேண்டும். நீ எழுந்திருந்து வந்தா தானே எங்களுக்கு நல்லா இருக்கும். உன்னை பார்த்து நாங்களும் நடந்து கொள்ள வேண்டாமா? ஏன்னா உனக்கு அவ்வளவு பெருமை. நற்செல்வனுடைய தங்கையாக இருக்கிறாள். ஏன்னா நற்செல்வன் விபீஷணனுக்கு இந்த பிராப்தம் கிடைக்கவே இல்லையா? ஏன் கிடைக்கலன்னா அவன் நல்லவன் தான், ஆனா ராமனுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுகிற பிராப்தம் கிடைக்கவில்லை. ஆனா அவனோட பொண்ணு கிடைச்சது. திருஜடை இருந்தாலே, திருஜடைக்கு சீதா பிராட்டிக்கு கூடவே இருந்து அசோகவனத்துல திருஜடைன்னு ஒருத்தி இருந்தான். அவன் தான் நல்ல அரக்கி, பொல்லாவரக்கின்னு சூர்பனகைக்கு பேரு. நல்ல வரக்கி. ஏன் பொல்லாவரக்கின்னு ஆண்டாள் சொல்றா அப்படின்னா, கொல்லவரக்கி மூக்கரின் திட்டக்குமரனா அப்படின்னு ஒரு பாசுரம். ராமாவதாரத்தில் இந்த சரண ஸ்லோகத்தை சொல்வதற்காகவே ஒரு பாசுரம். முல்லை பிராட்டினி உன் முருவல்கள் செய்து என்னை அல்லல் விளைவியேன் ஆழினங்காய் அடைக்கலம் கொல்லவரக்கியை மூக்கரிந்திட்ட குமரனாறு சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே. இது நாச்சியார் திருவுள்ள பாசலுக்கு. இப்ப சொன்னேனே, சகருதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதேன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, யார் ஒருத்தன் குருதர சரணம் என்று பத்துகிறானோ அவனை நான் அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நற்கதி அடைவிப்பது என்னுடைய விரதம்னு ராமன் சொன்னேனோ இல்லையோ. அந்த சரண ஸ்லோகத்துக்கு நேர ஒரு பாசுரம் நாச்சியார் திருவழியில, நாச்சியார் திருவழி ஆண்டாள் பாடுறாளோ இல்லையோ, 143 பாசுரங்கள். அதுல இந்த பாசுரத்தை சொல்றான், முல்லை பிராட்டினி உன் முருகல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியே ஆழினங்காய் உன் அடைக்கலம் பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச. உன்னிடம் ராமனிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா கொல்லவரக்கியை முக்கறிந்திட்ட குமரனா. கொல்லவரக்கின்னா நம்ம எல்லாம் உடனே கேட்டோம், சரி கொல்லவரக்கின்னு சொன்னா இன்னொரு அரக்கி இருந்திருந்தா தானே இந்த வார்த்தை சொல்ல முடியும். அப்பனா நல்ல அரக்கின்னு யாரோ இருக்காங்க, நல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அரக்கின்னு சொல்றது? ஏன்னா வம்சம் அந்த மாதிரி. விபீஷணனையே என்ன சொல்றோம், ராட்சசன் தான் சொல்றோம். அதே போல ராவண ராட்சசா இருந்தா அவ குடும்பத்தையே சேர்த்துதான் எடுக்கிறோம். இப்ப யாரையாவது ஒருத்தர் சொல்லணும்னா சாமானியமா அவளை மட்டும் சொல்லி விடுறது இல்லை, இருக்கிறவாளெல்லாம் தோண்டி எடுத்து அவ எல்லாரையும் திட்டுறதுன்னு சில பேர் வச்சிருக்காளா இல்லையா? இப்போ கொல்லவரக்கின்னு சொன்னா நல்ல அரக்கின்னு ஒத்தி இருக்கா. சூர்பனகை என்பவள் கொல்லவரக்கி. அவதான் ராமன் தொந்தரவு பண்றான். நான் ராமா இவ்வளவு அழகா இருக்கானே, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தொந்தரவு பண்றான். அவ சொன்னா எனக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, இந்த இருக்கான் பாரு, இவன் தான் தனியா இருக்கான்ட்டான். லக்ஷ்மணனுக்கு சேர்ந்தாப்புல தான் கல்யாணம் ஆச்சு. அவன் காட்டுக்கு தனியா வந்திருக்கானோ இல்லையோ, அதனால அங்க கை காமிச்சுட்டார். அவன் தனியா வந்திருக்காங்களா? தனியா வந்திருக்காங்கிறது அர்த்தம் வேறு, கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுத்துங்கிறதுக்கு அர்த்தம் வேறு இல்லையோ. தனியா வந்திருக்கான்னா அவன்கிட்ட தொந்தரவு பண்ணா
அவன் பார்த்தா லக்ஷ்மணன் கோவம் வருது, எங்க அண்ணாட்ட போய் தொந்தரவு பண்றியா, அதனால தானே அவர் என்ன கை காமிச்சா, வா உன் மூக்க அறுக்கி விட்டுறேன்னு மூக்க அறுத்துட்டான். அதனாலதான் கொல்லவரைக்கு மூக்கறிந்திட்ட குமரனா அப்படி சொன்னவர். அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யாகுமா? ஏதத் விரதம் மம அப்படி சொல்லிக்காரோ, நான் அத்தை விரதமாக கொள்ளுகிறேன். சொன்ன வாக்கு மீறமாட்டேன். நம்ம லோகத்திலே சொல்றோம் இல்லையா, சொன்ன வாக்கு ஒரு நாள் மீறுவதே கிடையாது. எங்க வம்சத்துக்கே அது கிடையாது, தெரியுமோ அப்படின்னு நம்ம எவ்வளவா பேசுறோம், நம்பமா பேசுவோம். ஆஹா, கொல்லவரக்கிய மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தவை பொய்யந்தே. நான் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்தேன் என்பது பொய்யாகும். எப்படி ராமன் சொன்னது பொய்யானால் நாம் பிறந்ததும் பொய்யாகும். பெரியாழ்வாருக்குன்னு சொல்றது சொல்லணும்னா அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய மனத்துக்கு நியமன். மனத்துக்கு நியானை பாட உண்ணி வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய். ராமவிரதாந்த சொல்லிட்டேனே, இப்ப வாதிருக்க இதன் பேருக்கும் எல்லாரும் வந்து உங்க வீட்டு வாசல்கள் இருக்கிறமே அனைத்து இல்லத்தால் அறிந்து இப்பவாது எதுவும் கூடாதா? ஊரே பாக்குறது இப்படின்னு சொல்றது கொஞ்சம் உலகத்தை ஏதோ வாய் வார்த்தை எதுவும் சண்டையா கொடுத்தோம், கொஞ்சம் வேகமா பேசிட்டோம்னா ஊரே பாக்குறது ரொம்ப அசிங்கமா இருக்கு, சாமி உள்ள போ அப்படிங்கிறது இல்லையோ. அப்ப அது மாதிரி அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காம அவன் வீட்டு வாசல் இருந்து எடுக்கிறோம். எது இனிமே தூங்கினா உனக்கு அசிங்கம் எது? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து விரகதாபம் எல்லாம் தீரும்படியா, கிருஷ்ண விரகதாபம் தீரும்படியா, நெஞ்சு பிளந்து விழும்படியா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் வெளியிலே சொன்னோம், எழுந்திருந்து வா அப்படின்னு சொன்னது இந்த 12வது பாசுரம். இப்பொழுது ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே சில தீர்த்தங்களை பார்க்க வேண்டும். அதுலதான் இன்னைக்கு நமக்கு பாலாச தீர்த்தம் அப்படிங்கிறது. நேற்றுக்கு பார்த்தது வரைக்கும் முதல்ல சந்திரபுஷ்கரணியுடைய பிறவியை பார்த்தோம், அதுக்கப்புறம் பில்வ தீர்த்தத்தை பார்த்தோம், ஜம்பு தீர்த்தத்தை பார்த்தோம், அஸ்வத்த தீர்த்தத்தை பார்த்தோம். இப்பொழுது 4வது பாலாச தீர்த்தம் அப்படிங்கிறது. இந்த பாலாச தீர்த்தம் எங்க இருக்கு? ஏன்னா சந்திரபுஷ்கரணிக்கு தென்மேற்கில். ஏன்னா இந்த ஸ்ரீ ரங்க மகாத்மியத்துல எல்லாத்தையுமே சந்திர புஷ்கரணியிலேருந்து தான் ஆரம்பித்தார். ஏன்னா சந்திர புஷ்கரணி தான் பிரதானம், அதிலிருந்து தான் அத்தனை புஷ்கரணியும் ஆரம்பிப்பார்கள். சந்திர புஷ்கரணிக்கு தென்மேற்கில் பாலாச விருட்சம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பாலாச விருட்சம் எங்க இருக்குன்னா ஜீயபுரம்னு ஒரு இடம். நம்ம இங்கேருந்து போனோம்னா குளித்தலை விட்டுட்டு நேரம் போனோம்னா அப்படியே ஒரு பக்கம் புகை வண்டி, அதாவது ரயில் வண்டி போற அப்படியே ரூட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்திலே ஒரு ரோடு போகும். அதுல ஜீயபுரம் அப்படின்னு ஒரு இடம். அந்தநல்லூர் ஜீயர்புரம் 3ஆம் திருநாள் பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்துக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மைல் தாண்டி பெருமாள் வருகிறார். அந்த ஊர்ல ஒரு மண்டபம் இருக்கும். இன்னைக்கு இங்கேருந்து போகும்போதே தெரியும் நமக்கு ஒரு மண்டபம் இருக்கும், திருமணம்லாம் போட்டிருக்கோம், ஆச்சரியமா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுவார். எங்க? ஸ்ரீரங்கத்திலேருந்து ராத்திரி புறப்பட்டு மேலூர் வழியாக, மேலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அது காவேரி கரையோரமாவே படுகையிலே வரும். நேரம் வந்து ஜீயபுரம் வரைக்கும் பெருமாள் வந்து எழுதும். இது இந்த இடத்துல அங்கதான் சொல்றா, அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் இருக்கிறது. தென்மேற்கில் பாலாச விருட்சம் இருக்கிறது. என் புத்திரனான சுப்பிரமணியன் பாலாச தீர்த்தத்தில் தபஸ் செய்து சக்தியை சம்பாதித்தான். வேலாயுதத்தை பிரார்த்திச்சது எங்கன்னா அந்த பாலாச தீர்த்தத்திலே சுப்பிரமணியன் தானும் தபஸ் பண்ணி வாங்கினான். அந்த தீர்த்தத்துக்கு அகிர்புத்ய ரிஷின்னு பேர். அகிர்புத்ய ரிஷின்னு பேர். தேவதை ஷண்முகனான சுப்பிரமணியன், அந்த இடத்துல தேவதை சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் பகவான் அங்கே கோவிந்தனாக எழுந்துள்ளி உள்ளான். ரக்ஷகன் கணநாயகனான பத்ரன் தான் அங்க ரக்ஷகன். அங்கே கோதானம் விசேஷம். அந்த இடத்துல பாலாச தீர்த்தத்திலே கோதானம், பசுமாடு தானம் பண்ணுவது விசேஷம். அங்கு செய்யும் ஸ்நானமும் தானம் சம்சர்க்க தோஷத்தை போக்கும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷத்தையும் போக்கும். இது பாலாச தீர்த்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் புன்னாக தீர்த்தம். புஷ்கரணிக்கு மேற்கில் புன்னாக விருட்சம், இதுதான் மேரு, அதுக்குதான் விருட்சி தீர்த்தம்னு மற்றொரு பேர் உண்டு. அந்த இடத்துல புஷ்கரணிக்கு மேற்கில் புன்னாக விருட்சம் இருக்கிறது. முன்பு அக்னி கிருத்திகா தேவிகளிடம் போன தோஷத்துக்காக புன்னாக தீர்த்தத்தில் தபஸ் செய்தான். அக்னியானவர் கிருத்திகா தேவி கிட்ட போயிட்டாராம். அதுக்காக அந்த தோஷம் தீர்வதற்காக அங்கே புன்னாக தீர்த்தத்திலே தபஸ் செய்தானா. இந்த புன்னாக தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னா அதைத்தான் சொல்றா, வடதிருக்காவேரியில், அதாவது உத்தமர் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய தீர்த்தம். அதைத்தான் என்ன சொன்னா, தேவிகள் தோஷத்தை தபஸ் செய்தான். 2வது சந்திரபுஷ்கரணியில் போய் இங்கும் புன்னாக விருட்சம் உள்ளது. சந்திரபுஷ்கரணியும் புன்னாக விருட்சம் உண்டுன்னு சொன்னேன், கேள்வி சொன்னேன். இப்போ இந்த புஷ்கரணிக்கு புன்னாக தீர்த்தம் என்று பெயர் முன்னாடி இல்லை, அதுக்கு விருட்ச தீர்த்தம் என்றுதான் பேர் இருந்தது. இந்த தீர்த்தம் ஸ்ரீரங்கத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய மேலூரிலே உள்ளது. அந்த இடத்துக்கு போனா அவ்வளவு பெருமே. இது 3ஆம் திருநாள் உற்சவம். இந்த ஜீயபுரத்துக்கு போற வழியில தான் அந்த தீர்த்தம் இருக்கு, அங்கதான் உண்டு. இதுக்கு விருட்சி தீர்த்தம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அந்த இடத்துல தபஸ் பண்ண அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி யார் தெரியுமா? மரீச்சிங்கிற ரிஷி. மரீச்சி அப்படின்னு சொல்றோம். தேவதை அக்னி. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீபதி,
அங்கே ரட்சகன் சுபத்ரன் என்பவர். அங்கு நெய் தானம் செய்வது சிரேஷ்டம். அந்த இடத்துல நெய் தானம் பண்ணா ரொம்ப விசேஷம். அதுபோல இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் எல்லா விதமான பாவங்களும் போகிறது. ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று அங்கே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வகுள தீர்த்தம். இந்த தீர்த்தம் எங்க இருக்குன்னா, இதுக்கு கேசர தீர்த்தம்னு மற்றொரு பேர் உண்டு. கேசர தீர்த்தம், வகுள தீர்த்தம். இது குணசீலம். இங்கிருந்து, அதாவது இங்கேருந்து போகும்போது முசிறி தாண்டி குணசீலம் வரும். குணசீலத்துக்கு போற வழியில அப்படின்னா, இது திருவரங்கத்திலேருந்து சந்திரபுஷ்கரணிலேருந்து வந்தோம்னா குணசீலம் போற வழியிலே திருவாசின்னு ஒரு இடம் வருது. அந்த திருவாசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம், வகுள தீர்த்தம் என்பது. இங்கே வகுள தீர்த்தத்துக்கு பிருகஸ்பதி தான் ரிஷி. பிருகஸ்பதிங்கிறவர் தான் ரிஷி, தேவதை இந்திரன். அங்கே பகவான் மாதவனாக எழுந்துள்ளி இருக்கிறார். ரட்சகர் சண்டகோபன் அப்படிங்கிறவர். அங்கே தீர்த்த தானம் பண்ணினால் ஆயுள் விருத்தியாகும். அந்த இடத்துல வகுள தீர்த்தத்துல தீர்த்த தானம் பண்ணினா ஆயுள் நிறைய கோவிலுக்கு போறதுக்கு, குணசீலம் போறதுக்கு நிறைய பேர் போவா. அங்க பக்கத்துல இங்க சமயபுரம்னு இருக்கும், இல்லை இந்த சமயபுரம் போறதுக்கு நிறைய போவா. அங்க நிறைய பக்தர்கள்லாம் நடந்தே போவா. நாமக்கல் போறவா போறா, சமயபுரம் போறவா போறா, குணசீலம் போறவா போறா, ஸ்ரீரங்கம் போறவா போறா. அத்தனை பக்தர்களும் நடந்தே போறா. அவாவா வஸ்திரங்களை மஞ்சளாகட்டும் சேப்பாகட்டும் வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டு நடந்தே போறா. ஒரு கையில ஒரு குச்சி வச்சுவா. ராத்திரி பகல்னு பாக்குறதுல நடந்தே போறான். இவா கால் படைத்ததனுடைய பயன் பகவானை போய் சேவிக்க வேணுமே அப்படிங்கிறதுக்காக நடைபாதையாகவே போகிறார்கள். அங்க ரொம்ப நிறைய பேருந்து வண்டிகள்லாம் போகக்கூடிய இடம் தான். இருந்தாலும் ஜாக்கிரதையா ஆங்காங்க அவர்களுக்கு தங்குவதற்கு இடங்கள் எல்லாம் பண்ணி எவ்வளவோ தர்ம வழியிலே சிந்தனையிலே நாம் மனதை கொள்ள வேண்டும். தீர்த்ததானம் இவ்விடத்திலே பண்ணினால் அத்தனை உயர்ந்தது எண்ணி சொல்லுகிறார்கள். அடுத்தது கதம்ப தீர்த்தம். இந்த கதம்ப தீர்த்தம் எங்க இருக்குன்னா, புஷ்கரணி, சந்திர புஷ்கரணிக்கு வடக்கிலே இருக்கக்கூடியது. ஏன்னா நான் சொன்னேன், அந்த பக்கம் இப்படி வந்தோம்னா ஸ்ரீரங்கம், திருவானக்காவல், திருவானக்காவல் இருந்துன்னா டோல்கேட் வரும். டோல்கேட்டு தாண்டினோடனே ஒரு மேம்பாலம் வரும். அதுக்கு கீழவே இருக்கக்கூடியது. இன்றைய தடவை ஸ்ரீரங்கம்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு பக்கம் இருக்குது. அதுதான் உத்தமர் கோயில். பெருமாளுக்கு புருஷோத்தமன் என்கிற திருநாமம் உண்டு. அங்கதான் கதம்ப விருட்சம் உள்ளது. அந்த கதம்ப மகரிஷி அங்க தபஸ் பண்ணுகிற கதம்ப தீர்த்தத்துக்கு பகவான் உத்தமர், புருஷோத்தமன் சயன திருக்கோலத்துல பெருமாள் அங்கே எழுந்துள்ளி இருக்கிறார். அங்கே ஜனகர் யாகம் செய்ததால் அவரே அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி. ஜனக மகாராஜா தீர்த்தம் பண்ணிருக்கார், ஜனகர் பண்ணிருக்கார். அதனால அந்த தீர்த்தத்துக்கு அவர் தான் ரிஷி. அதே போல தேவதை பிரம்மா. அங்க பார்த்தோம்னா 3 பேர் இருக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்வா, மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்வா. சிவனாரும் உண்டு, பெருமாளும் உண்டு, அதே போல பிரம்மாவும் உண்டு. 3 பேருக்கு 3 சன்னிதி இருக்கு. உள்ளுக்குள்ள போனோம்னா மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலம்னே அங்கேயே சொல்றான். ஆக அங்கே தேவதை பிரம்மா, ரட்சகன் கருடன் எழுந்துள்ளார். ஆரோக்கியத்துக்காக அங்கே அன்னதானம் செய்ய வேண்டும். தானம் வாங்கின தோஷம் அந்த தீர்த்தத்தில் தானம் செய்தால் நீங்கும். தானம் வாங்குறதுங்கிறது சிலருக்கு அது நியதியாகவே உண்டு. அதிலே இதெல்லாம் தோஷம்னு சொன்னா, இந்த தானம் வாங்குறதுல கொடுக்கறதுலையும் இருக்கு, வாங்குறதுலையும் இருக்கு. வாங்குறதுலே கொடுக்கறதுனா, கொடுப்பது தானம் கொடுப்பது உயர்ந்த வஸ்துக்களாக கொடுக்கணும். எனக்கு இந்த வஸ்து பிடிக்காது, அதனால இதை கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு கொடுக்கூடாது. அது செய்யக்கூடாது. அது பண்ணா அது ஒரு தோஷம் உண்டு. அந்த தோஷம் பிரத்தியாருக்கு கொடுக்கணும்னா ரொம்ப நல்ல வஸ்துக்களாக கொடுக்கணும். நம்ம வீட்டிலே எல்லாம் கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் புடவை எல்லாம் வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சுட்டு இந்த நேரமா இது நீளம் எனக்கு இருக்கு, இது வேண்டும், அதனால இதை அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தனக்கு வேண்டுவதை வைத்துக் கொண்டு பிரத்தியாருக்கு சுமாரா இருக்கிறது கொடுக்கக்கூடாது. கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம், நன்னா கொடுக்கணும், திருப்தியா கொடுக்கணும். அதுதான் சொல்றான், அந்த தானம் செய்வதனாலே ஏற்படக்கூடிய தோஷத்தை போர்க்கக்கூடிய இடம் இந்த இடம் கதம்ப தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற இடம். அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லியிருக்கான். இந்த ஸ்ரீரங்க மகாத்மத்திலே இந்த தீர்த்தங்களை 8 9 விதமான தீர்த்தங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுல மேலே ஆம்ர தீர்த்தம் என்பது என்னங்கிறத அடுத்த நாள் இந்த கூட்டியில் விண்ணப்பம் பண்றேன். இப்பொழுது ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார், நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்த மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரோட சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் அங்கே ஆழ்வார் திருநகரியில எழுந்துள்ளி, ஏன்னா கடைசியில் இருந்தார், வடக்கு கோடிக்கு போயிருந்தார், தீர்த்த யாத்திரை போயிருந்தார். இவருக்கு ஒரு ஜோதி பிழம்பு தெரிந்தது. அந்த ஜோதி எங்க இருக்குன்னு தேடிக்கொண்டே வந்தவர் ஆழ்வார் திருநகரில் அந்த புளிய மரம் பொந்துக்குள்ள இருந்தது. அங்க அவரை சேவிச்சார். சேவிச்சுட்டு இவர் பேசுறாரே, மூச்சு இருக்கா உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால என்ன பண்ணா, ஒரு சின்ன கல் எடுத்து விட்டார். இருக்காரா இல்லையா, சித்தத்தின் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்,
இந்த லோகத்துல ஒரு வஸ்து ஒன்று ஜீவாத்மான்னு பிறந்ததுன்னா எத்தை வழியாக பற்றி கொண்டு எம்பெருமானை போய் சேருன்னு இதுக்கு கேள்விக்கு இதுக்கு பதில் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி கொண்டு அவனை போய் சேருங்கிறது அர்த்தம் இதுக்கு. அப்படின்னு ஆரம்பிச்சாரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அகாரார்த்தோ விஷ்ணு. அப்படின்னா அகாரம் ஆன்னு சொன்னா அதுக்கு என்ன? அதுதான் திருவள்ளுவ பெருமானை அவர் சொல்லும்போது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சே உலகன்னு அகாரத்துல ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன? ஆன்னு சொன்னா எம்பெருமானை குறிக்கிறது. அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளயகிறது. மகாரார்த்தோ ஜீவகா தது உபகரணம் வைஷ்ணவமிதம் என்று அகாரவாச்சனான எம்பெருமானை குறிக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் எப்படி எழுத்துக்களுக்கு உயிர் போல இருக்கிறதோ அதுபோல இந்த உயிர்னு சொல்லப்படுகிற ஜீவாத்மா எல்லாம் போய் சேரக்கூடியதாக இருக்கக்கூடிய அகாரவாச்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்லிட்டு அந்த அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வார் சொல்லி ஆரம்பித்தார். அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் பாசுரங்கள் எல்லாம் பாடினார். நம்மாழ்வார் புறப்பட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறம் பல நாள்கள் தானும் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு 11 பாசுரங்கள். கண்ணீனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தின் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு சொல்லி 11 பாசுரங்கள் ஆச்சாரியன் குருவை பாடின பாசுரங்கள் தான் கண்ணின் சிறுத்தாம்பு. கண்ணீனும் சிறுத்தாம்புன்னா தாமோதர விருத்தாந்தம், சின்ன கயிறால தாம்பு கயிறு, சிறுத்தாம்பு, நுண் தாம்பு, கண்ணி தாம்பு. கண்ணி நுண் சிறு தாம்பு கயிறு தான். இந்த கயிறு சிறு தாம்பு, சின்ன கயிறா இருக்கு. தாம்பு கயிறு சொல்றது தாம்பு தான், சின்னதா இருக்கு. அதுல நுண்ணா இருக்கு, முடிச்சு போட்டு இருக்கு. முடிச்சா போடும். இப்ப இந்த ஒரு கயிறு இருந்தா அதுல முடிச்சா போட்டா நமக்கு எத்தனை உறுத்தலா இருக்கும். அந்த கயத்தை வச்சு பெருமான சர்வேஸ்வரனை கட்டுறார். ஆறு இடைச்சி யசோதை தானும் கட்டினாள். அதான் கண்வு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில். இவரை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இவர் கட்டு உண்டா. அப்ப கட்டுண்டார். இப்படி பாசுரங்களை பாடினார். அப்புறம் மதுரைப்பட்டணத்துக்கு போய் இப்படி அந்த கண்வு சிறுத்தாம்பை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துக்கும் போய் கொண்டிருந்த போது மதுரைப்பட்டணத்திலே சங்கப்பலகையிலே ஏத்தினார். சங்கப்பலகையில முன்ன நாள்ல தான் ஒரு பாசுரம் உயர்ந்ததா இருக்குன்னு சொன்னா அதை சங்கப்பலகையில ஏற்றி சங்கப்பலகை கீழே இறங்கணும். மற்ற கிரந்தங்கள் எல்லாம் உணர்ந்து வைப்பா. வச்சுட்டு இது உயர்ந்ததாக இருக்குன்னா இது தாழ்ந்து போனால்தான் இத்தை உயர்ந்ததுன்னு சொல்லுவார்கள் சங்கப்பலகையில. இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா சாமானியமா. இவர் ஏதோ பாடுறாருன்னா பாட்டு பாடுறாருன்னா இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நம்ம பகவானுடைய பாட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்பதான் நம்மாழ்வாருடைய பிரபந்தம் திருவாய்மொழி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓலையாக எடுத்துக்கொண்டு அங்கங்க போய் சேர்ந்தார். போய் சேர்ந்து சங்கப்பலகளை சொன்னா நாங்க சங்கப்பலகளை வச்சு பார்ப்போம். இந்த சங்கப்பலகை அது நீ நின்னாதான் இது ஒத்துப்போம், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம்டா. அப்பதான் சங்கப்பலகையில ஏற்றி எல்லா கிரந்தங்களையும் ஒரு பக்கம் வச்சு இந்த திருவாய்மொழியில ஒரே ஒரு ஏழு அந்த ஏட்டுல ஒரு பாசம் அந்த பாழை கொண்டு வச்சார். வச்ச உடனே சங்கப்பலகை பூரா கீழே தள்ளி விடுது. மற்ற எல்லாம் கீழே விழுது. இது ஒண்ணுதான் நின்னது. அது என்ன தெரியுமா? கண்ணன் கடலனை நன்னும் மனமுடையில் எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே. கண்ணன் கடலனை நன்னும் மனமுடையே எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே அப்படின்னு நாராயணனாக இருக்கக்கூடியவனே கண்ணனாக அவதரித்தான். அந்த கண்ணனுடைய திருவிடிகளை பத்துவதே இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் புருஷார்த்தமாக இருக்கும். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையே எண்ணும் திருநாமம். நாராயணன் பெருசா கூட சொல்ல வேண்டாமா? நாரணன் சொல்லி நம்ம எழுதிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நாராயணாயின் அப்படின்னு போட்டோம். அப்படின்னா இவர் தப்பா எழுதுறா, நாரணன் எழுதுக, நாராயணன் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொன்னா. இல்ல நாரணன் எழுதினா கூட நாராயணனுக்கு என்னெல்லாம் விசேஷங்கள் உண்டோ அதைத்தான் இப்படி இருக்கார். ஆழ்வார் பாசுரத்திலே தென்னம் நாரணனே நிச்சயம். எது நிச்சயம்? மோட்சம் நிச்சயம் என்பதைத்தான் கண்ணன் கடலனை நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே என்று ஆழ்வார் சொன்ன அந்த ஒரு ஓலைச்சுவடையை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லாவற்றையும் அது தவிர்த்தது. இது ஒன்றே உயர்ந்ததாக சொன்னதுன்னு என் திசையும் அறிய எம்புகே ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே அப்படின்னு என்னுடைய ஷடகோபன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வாருடைய பெருமையை இந்த உலகெல்லாம் பரப்புவோம் என்று சொல்லிதான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவராதலில் அன்னையாய் அத்தையா அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனை நன்னியே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நெற்கப்பாடிய நெஞ்சுள் நிறுத்தினார் தக்கசீர் ஷடகோபனை நம்பிக்க ஆழ்ப்புக்காத நடுவை பயனென்னே என்று என் திசையும் அறிய எம்புகே ஒண்டமிழ் ஷடகோபனருடைய
இந்த ஷடகோபனுடைய பெருமையை, நம்மாழ்வாருடைய பெருமையை நான் இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவோம். எல்லா குழந்தையும் கர்ப்பவாசம் பண்ணும்போது 5வது மாசத்துல ஷட்டம்னு ஒரு வாயு இந்த குழந்தையுடைய புத்தியை காக்குமா. அதுக்குள்ள குழந்தை இருக்கும் இல்லையோ, சுத்திலே இருக்கும். அதுல ஷட்டம் அப்படிங்கிற ஒரு வாயு அது இந்த குழந்தையினுடைய ஞானத்தை அப்படியே அமுக்குமா. அதை அமுக்கிட்டு அது கொஞ்சம் தாக்கம் பண்ணுறதுனா கொஞ்சம் ஞானம் குறைவா தான் இருக்கு. எல்லாரும் குழந்தைங்கன்னா ரொம்ப ஞானத்தோட பிறக்கிறோமா? இல்லையே, அஜ்ஞானமோடத்தான் பிறக்கிறோம் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னா ஆயிடுது 85-90 வயசு ஆயிடுது எழுந்திருந்து நிற்கிறது. அத்தனை தூரம் தான் நமக்கு அஜ்ஞானம் அந்தகாரம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே. நான் பகவானுக்கு சேஷப்பட்டவன்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது இல்லையோ. அது அப்படி வந்துருதான்னா அவ்வளவு சுலபமா வந்துருது இல்லை. ஏதோ நாமும் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளுகிறோம். எம்பெருமானே எல்லாம் என்று விழுதுகிறோமானா நம்ம குறைச்சலா தான் இருக்கு. அதுதான் அந்த வாயுவானது அமுத்தும். நம்மாழ்வார் பிறக்கிற பொழுது அவரை ஷட்டங்கிற வாயுவை உதைத்து தள்ளினார். என்னை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உதைத்து தள்ளினார். கீழே பிறந்த போது ஞானத்தோடு பிறந்தபடியினால்தான் ஷட்டங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு பிறந்தபடியினாலே அவருக்கு ஷடகோபன் அப்படின்னு பேர். ஷடகோபன்கிறது எதனால? கோபம், கோபித்துக் கொண்டு ஷட்டங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டபடியினாலே ஷடகோபன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. அவரை பெருமையாக கொண்டாடினவர். நம்முடைய குருமார்கள் எல்லாம் ஆறு கொண்டாடணும்னா சிஷ்யர்கள் தான் அந்த குருவை கொண்டாடணும். சிஷ்யர்கள் கொண்டாடிதான் அவருடைய பெருமையை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். யாரு சொல்லுவா? அவரே போய் சொல்லிப்பாரா? நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லிப்பாரா? தத்துவ இச்சைங்கிறது பண்ணக்கூடாது இல்லையோ, அது செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த எண் திசையும் அரிய எம்புகி எல்லா பக்கத்திலையும் இந்த ஷடகோபன் நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லுவேன்னு சொன்னதான ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார். சித்திரை நட்சத்திரத்திலே திருக்கோளூர்ங்கிற திவ்யக்ஷேத்திரம் நவதிருப்பதியிலே ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கோளூர் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்திலே வைத்தமாநிதி பெருமாள் இருக்கக்கூடிய ஆஸ்தானத்திலே அவதரித்தவர் மதுர கவி ஆழ்வார். அப்படிங்கிற இந்த ஆழ்வாருடைய சரித்திரத்தையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆண்டாளுடைய பாசுர அனுசந்தானம் விதுரடியிலே அடுத்த நாள் சொல்ல கொஞ்சம் வாடிய வெளியில போறதுனால இப்போ ஆண்டாளுடைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். அனைத்திலங்கத்தரமே கண்ணுக்கிறங்கி நினைத்து மரவழியே பால் சோர அனைத்தில்லம் சேராக்கும் நச்சல் வந்தங்காய் அணித்தலை வீழனின் வாசல் கடை பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இத்தான் இழந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்து ஏலோரும் வாவாய் திருவாடிப்புறத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே யாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே 43 உரைத்தாள் வாழியே உயரங்கருக்கே கண்ணி புகந்தளித்தாள் வாழியே மறுவாளன் திருமல்லி வளநாடு வாழியே அன்புதுவனகோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.